ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தமிழகத்தில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, தென்காசி, நெல்லை, குமரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் நாளை 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி, கோவை, தென்காசி, தேனியில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். 2 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை, இன்று 5 மாவட்டங்களில், நாளை 4 மாவட்டங்களில் கனமழை என தொடர்ச்சியாக பல்வேறு எச்சரிக்கைகள் விடப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தென்னிந்திய பகுதிகளிலுமே நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்துல அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் 5 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி, அதே போல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 5 மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல நாளைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 2 மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி உள்ளிட்ட 4 மாவட்டங்கள்ல நாளைய தினம் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல 27ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் நீலகிரி, கோவை உள்ளிட்ட 2 மாவட்டங்கள் என தொடர்ச்சியாக தமிழகத்தில் 3 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த 3 நாட்களுமே கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்ல 40 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த தரைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்குமே மதிய நேரத்தில் வெயிலோட தாக்கம் என்பது சற்றே அதிகமாக இருக்கும் எனவும் நள்ளிரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் தொடர்ச்சியான 3 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் இன்றைய தினம் 5 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.